அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பட்டிமன்றங்கள்லாம் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு திருடன் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டான். கட்டிட்டு புறப்படுற நேரத்தில் அப்படி பார்த்தான், அங்கே ஒரு 4 வயசு பையன். அவன் இவனையே உட்காந்து உத்து பார்த்துட்ருக்கிறான். போச்சுரா, இவன் பார்த்துட்டானா, மூச்சிகிட்ருக்கிறானா, இவன் மட்டும் இன்னைக்கு கத்தி ஊரை கோட்டு போகிறான் அப்படின்றப்போ அந்த பையன் சொல்கிறான், இந்த பாரு, ஒழுங்காக என் ஸ்கூல் பேகையும் நீ எல்லாத்தோடையும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும், அதை மட்டும் விட்டு போனேன் அப்புறம் நான் கத்தி ஊரை கூட்டிடுவேன் அப்படின்னானான். அவன் எல்லாம் திருடு போனால் கூட அவன் பேக்கில் கவனமாக இருக்கிறான் பாருங்க. திருடு போச்சுன்றதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கணும் உலகத்தில். வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமாக மறுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு சிலது உண்டு. அதை ஏற்றுக்கணுமே தவிர, அச்சோ அது அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கூடாது. இப்போ என்ன, இப்போ அதனால் எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இந்த நெப்போலியன் அப்படின்னு ஒரு மாபெரும் வீரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேரரசன், மாமன்னன் நெப்போலியன் அப்படின்னு. அவன் எப்போ தன்னுடைய வீரர்களுக்கு ஆணையிடுறதா இருந்தாலும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு தான் தன்னுடைய வீரர்களுக்கு ஆணையிடுவாராம். ஏன் தெரியுங்களா? நெப்போலியன் கொஞ்சம் குள்ளம். அந்த குள்ளம்ன்ற உருவத்தை மறைக்கிறதுக்காகவே அப்படி குதிரை மேலே உட்காந்துக்கிட்டா அப்படி எல்லாம் அப்படி நிமிந்து பார்ப்பாங்க இல்லையா? அது ஒரு அந்த 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 சின்ன அந்த குறைபாட்டை மறைப்பதற்கு அது ஒரு உத்தி. சார்லி சாப்ளின்னு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர். அவர் நடந்து வரப்பவே ஒரு மாதிரி வாத்துக்கால் மாதிரி அந்த அந்த பாணியில் தான் நடந்து வருவார். நீங்கள் பார்த்துருக்கலாம் திரைப்படங்களில். அது சின்ன வயசில் அவருடைய நடையே அப்படி தான் இருந்திருக்குது, வாத்துக்கால் நடை அப்படின்னு. அப்புறம் கஷ்டப்பட்டு மாற்றிக்கிட்டார். ஆனால் எல்லாரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க, தன் வயது ஒத்த பிள்ளைகள்லாம் இதை பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க, தமாஷா இருக்குது அப்படின்றத அவர் மனசுக்குள்ளே அது ஒரு ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் பிற்காலத்தில் நகைச்சுவை வேடங்களில் நடிக்கிறப்போ இதுவும் நகைச்சுவைக்கு பயன்படும்னு புரிஞ்சுக்கிட்டு அதையே தன்னுடைய நடையாக மாற்றிக்கொண்டார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? சில விஷயங்கள் இல்லை அப்படின்னா அதை எப்படி தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்வதுன்னு பார்க்கணுமே தவிர, தன்னால் இப்படி முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கூடாது. சார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நீங்கள் சரியாக சொல்லுங்கள், அவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் உச்சரிப்பு மாதிரி இருக்காது. ஆனால் அதுவே அவருடைய ஸ்டைல் அப்படின்னு நம்மளையே சொல்ல வச்சுட்டார் பாருங்க. எது உங்களுக்கு சரியாக இல்லையோ அதையே உங்கள் பாணி என்று மற்றவர்கள் பாராட்டுகிற வகையில் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஓஷோ, ஆச்சாரிய ஓஷோ அருமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். வாழ்க்கை நம்மை பள்ளத்தாக்கில் தள்ளி இருக்கிறதே என்று கவலைப்படாதீர்கள், பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் தான் மிக உயர்ந்த சிகரங்கள் இருக்கின்றன, சிகரமும் பள்ளத்தாக்கும் ஒரே அம்சத்தினுடைய 2 பக்கங்கள் அப்படிங்கிறார். அற்புதமான விஷயம். நமக்கு பள்ளத்தாக்கில் இருக்கிறமே அப்படின்னு பதறக்கூடாது. நீங்கள் சிகரத்துக்கு ரொம்ப ரொம்ப கிட்டக்க இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சிகரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சிலிர்த்து போய் நிற்கக்கூடாது. சிகரத்தின் உச்சியில் குளிர்ச்சினால சிலிர்த்து போக உடம்பு, ஆனால் மனசு அப்படியே என்ன மாதிரி உண்டா, சிகரத்துக்கு வந்தேன்னு இருக்கக்கூடாது, பக்கத்திலே பள்ளத்தாக்குப்பா, பார்த்து நடந்துக்க. அப்போ வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிக மிக பாதிக்கப்படுகின்ற ஒன்றாக இருந்தால் அதற்கு அருகில் தான் உங்களை உன்னதமான இடத்திற்கு எடுத்து செல்லுகின்ற உள்ளார்ந்த ரகசியம் அடங்கி இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக மனம் தளர்ந்துடக்கூடாது. சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு பிரபல நடிகை, சீரியலில் திரைப்படங்கள்லாம் வருவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க சிறந்த நடன கலைஞரும் கூட. அவங்க ஒரு விபத்தில் அவங்களுடைய கால் அப்படியே துண்டாகி விட்டது. சின்ன பெண்ணாக இருக்கிறப்போ அப்போ தான் நடனம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்க. ஒரு கார் விபத்தில் அவங்களுடைய கால் பாதிக்கப்பட்டு அவங்க கவலைப்படலைன்னா அந்த வலி, அந்த வேதனை, இதனால் அவருடைய கால் உடைந்ததே தவிர மனம் உடையவில்லை. செயற்கை காலை வச்சுக்கிட்டு அப்பவும் முயற்சி செய்து மிகச்சிறந்த நடன கலைஞராக பரிணமித்தார். அதுதான் நாம் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு கவலைப்படுறதுல என்ன இருக்குது? இன்றைக்கி நம்ம இளைஞர்கள், பிள்ளைகள், நான் குள்ளமாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன், சிவப்பாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வள்ளுவன் எழுதுகிறான், பொறியின்மை யார்க்கும் பழி அன்று. எனக்கு கை இல்லையே, கால் இல்லையே, கண்ணில், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. பொறியின்மை யாருக்கும் பழி என்றுன்னு
திருவள்ளுவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கிறாருன்றப்போ இதை நினச்சி கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் இந்த துறையிலே உச்சத்துக்கு வந்தவர்கள் சத்தமாக உச்சரிக்கிற ஒரு மகத்தான ஞான வாசகம். உசுப்பு ஏற்றுகிற உடம்புக்குள் விட்டமின் ஊசி போட்டதைப் போல உன்னதமான ஒரு வரியாக அமைந்திருப்பது. சோவாட், பள்ளத்தாக்கிலே வாழ்க்கை தள்ளி இருக்கலாம், ஆனால் அருகிலேதான் சிகரங்கள் இருக்கின்றன என்கிற சிந்தனையை உள்ளுக்குள் விதைத்து கொண்டு விட்டால் எந்த குறைபாடும் நமக்கு ஒரு குறைபாடாக தெரிகிறது. திருத்தவே முடியாத, மாற்றவே முடியாத விஷயங்கள் இருக்கா? சோ வாட் என்பதை ஒவ்வொரு வினாடியும் மனதுக்குள் பதித்து கொள்ளுங்கள். சிகரங்கள் உங்களை சீக்கிரம் வா என்று அழைக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.